नमो वेंकटेशाय श्रीमते रामानुजाय नमः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिं। यः पिबन् सततं रामचरितं श्रुतिसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं। गोष्पतीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायणमहामाला रत्नं वन्दे नरात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானாருடைய பரிபூர்ணமான கிருபையினாலே ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய பரிபூர்ணமான கிருபையினாலும் கம்பன் கண்ட வால்மீகி எனும் ஒரு விசேஷமான விசேஷங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய தினம் வரையிலேயும் சரையூ நதியினுடைய ஒரு விசேஷத்தையும், அது எங்கிருந்து வந்தது, அதனுடைய வைபவம் என்ன, அயோத்தி நகர்வாசிகளுடைய ஒரு விளக்கங்கள் என்ன, ராமபிரான் அவதாரம் செய்ததும் அந்த தேசங்களே எப்படியெல்லாம் புலகாங்கிதம் அடைந்தன என்பதான விஷயங்களை சொல்லி வரும் பொழுது, இன்றைய தினம் தாடகையினுடைய இந்த உரத்தையெல்லாம் கீறிவிட்டு நேரடியாக மிதிலையினுடைய நகரத்திற்கு விஸ்வாமித்திரன் அழைத்துச் செல்கிறான். அங்கே அழைத்துச் சென்ற பிற்பாடு, அங்கே சிவதனுர் பங்கமானது நடந்த பிற்பாடு, சீதையை ராமன் இங்கே திருமணம் புரிவதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே விஸ்வாமித்திரனுடைய கதைகளையெல்லாம் அங்கே எல்லோரும் சொல்லிக் கொண்டும் மேன்மேலும் பற்பல விஷயங்களை சொல்லி ஸ்ரீ ராமபிரானுடைய அவதாரங்கள், அதாவது அவன் எவ்வளவு பெரிய உயர்ந்த குலத்தில் பிறந்தவன், அவனுடைய வம்சத்தார் யார் யார் என்றெல்லாம் வசிஷ்ட மகாமுனிவன் கூற, மிதிலையினுடைய வைபவங்கள் எல்லாம் எப்படி, சீதா பிராட்டியார் ஜனகனுக்கு எப்படி கிடைத்தாள், அந்த சீதையினுடைய வைபவங்கள் எல்லாம் என்ன, ஜனகனுடைய வம்சங்கள் எல்லாம் என்ன என்ன என்றெல்லாம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சீதையினுடைய மகிமையையும், இந்த பக்கத்தில் உள்ளவர்கள் ராமனுடைய மகிமையெல்லாம் எடுத்துக் கொள்வார்கள் சொன்னான். இதைத்தான் இங்கே இன்றைய காலகட்டத்தில் கூட ஆந்திராவில் திருக்கல்யாணங்கள்லாம் நடக்கும் பொழுது இப்பொழுதும் கூட சீதையினுடைய வடிவழகு, சீதையினுடைய வைபவங்கள், சீதையினுடைய ஒரு புராணங்கள், அவருடைய பிரபரங்களை எல்லாம் ஒருவர் கூறுவார். அதற்கும் அடுத்ததாக இங்கே ராமனுடைய வைபவங்களை எல்லாம் ஒருவர் கூற, இப்படி வசிஷ்டாதி மகரிஷிகள் எப்படி போதையந்த பரஸ்பரம் செய்து கொண்டார்களோ அதையெல்லாம் சொல்லுவார்கள் சொன்னார். அப்போ அந்த மாதிரி வசிஷ்டாதி மகாமுனிவன் இங்கே தன்னுடைய ராமபிரானுடைய இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு சீதையை பெறுவதற்கு மூல காரணம் அது என்ன என்று வால்மீகி ஒரு விதமாக சொல்கிறார், கம்பன் ஒரு விதமாக சொல்கிறார். ஆனால் ரெண்டு பேருடைய குறிக்கோள் ஒண்ணுதான். ஆனால் வால்மீகி சொல்ற விதம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, ஆதிவம்ச விசுத்தானம் ராஜ்ஞாம் பரமதார்மிகாம் இக்ஷ்வாகுகுல ஜாதானாம் வீராணாம் சத்யவாதினாம். இந்த ராமபிரான் அவதரித்தது எதற்கு தெரியுமோ, எத்தனையோ விதமான இங்கே அவனுடைய மூதாதையர்கள் பற்பல விதமான கஷ்டங்களும் பட்டிருக்கிறார்கள், ஒரு சில விதமான லோகத்திற்கு நன்மையும் செய்திருக்கிறார்கள், அதிலே ஒரு சில தோஷங்கள் ஏற்பட்டிருந்தால் கூட அதையெல்லாம் ராமபிரானுடைய அவதாரத்தினாலே இங்கே பற்பல விதமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகிவிட்டது. அப்போ ராமபிரான் அவதாரம் பூவுலகிற்கு சந்தோஷத்தை கொடுத்தது, தேவலோகத்திற்கும் சந்தோஷத்தை கொடுத்தது.
இக்ஷ்வாகு வம்சத்தில் உள்ளவர்களுக்கு பரம சுத்தியை கொடுத்தது என்று வசிஷ்டன் சொன்னதாக இங்கே வால்மீகி சொல்றார். இங்கே கம்பநாட்டாழ்வான் சொல்லும் பொழுது இந்த ராமபிரான் எப்படி வந்தான் தெரியுமா? எங்கள் செய் தவத்தினில் ராமன் என வந்தோன், சங்கினோடு சக்கரமுடை தனி முதற்பேர், அங்கனரசாதலில் அவ்வல்லி மலர் புல்லும் மங்கை இவளாம் என வசிஷ்டன் மகிழ் உற்றான். அப்போ ராமபிரான் எதனால வந்தான் தெரியுமா? எங்கள் செய் தவத்தினால். நாங்கள் எத்தனையோ காலமாக ராமா, ரங்கநாதா, நீந்தான் இந்த கட்டங்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்று எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரமாக பற்பல மகரிஷிகள் பற்பல இடத்திலே அமர்ந்து கொண்டு பற்பலவாறு இங்கே தவம் செய்து அவர்களுடைய தவத்தின் பலனாகவும் நாங்கள் செய்த தவத்தின் பலனாகவும் தான் ராமபிரான் இங்கே அவதரித்தான்னு சொல்றான். அங்கே என்ன சொன்னார்னாக்க, இக்ஷ்வாகு வம்ச சுத்தானாம், ராமனுடைய வம்சத்தை சுத்தம் படுத்துவதற்கு. அங்கே ஆழ்வார் சொல்லும் பொழுது அங்கே சூரிய குலத்திற்கோர் விளக்காய் தோன்றியும் சொன்னார். சூரியனுக்கே பிரகாசம் கொடுக்கக்கூடிய வம்சமாக ராமன் அவதரித்தான்னு சொன்னார். கம்பநாட்டாழ்வான் எங்கள் செய் தவத்தினால் என்று சொல்லி ராமன் என வந்தோன்னு சொல்றார். இங்க அது மாத்திரமல்ல, நிலமங்கை இருக்காளே, அவளும் ரொம்ப நாளா துக்கப்பட்டு இருந்தா. அவளுடைய துயரை போக்கவும் இங்கே ராமன் என வந்தான்னு சொல்றான். அப்போ இந்த மாதிரியாக சொல்லி அங்கே போதையந்த பரஸ்பரம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதாம். அப்ப பெண் பார்க்கும் படம் என்பது நடக்கிறது. அங்க அஞ்சன வண்ணத்தான் தன் அடித்துகள் கதுவா முன்னம், வஞ்சி போல் இடையாள் முன்னை வண்ணத்தன் ஆகி நின்றாள், நெஞ்சினால் பிழைப்பு இலாளை நீ அழைத்திடுக என்ன, கஞ்சமா மலரோன் அன்ன முனிவனும் கருத்துள் கொண்டான். அப்படி இருந்தால் கூட இவ்வளவு அழகுள்ள ராமபிரானை வசிஷ்டனுடைய மனசுக்குள்ள ஓடுறதாம். எப்படி அப்படின்னு கேட்டாக்க, இந்த சீதா பிராட்டி அவனுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் இல்லையோ. ஏன்னா சீதா பிராட்டியை இவன் பார்க்கல, இவன் நேரம் மகாலட்சுமி பார்த்திருக்கான வழிய இங்க வந்திருக்கக்கூடிய சீதையை இவன் அண்ணலும் நோக்கினாள் அவனும் நோக்கினாள்னா சொல்லிட்டானே. அப்ப ரெண்டு பேரும் எப்படியோ பார்த்திருந்தாள்னு சொல்றா. அவளை நாமும் பார்க்க வேண்டும் என்று வசிஷ்டன் போன்றவர்கள் கூட ஆசைப்பட்டாரலாம். அதுதான் இங்க சொல்றான், அஞ்சன வண்ணத்தான் அடித்துகள் கதுவா முன்னம். அந்த ராமபிரானுடைய தர்மத்திற்கு ஏற்றவளாக இருப்பாளா, அவனுடைய வண்ணத்திற்கு ஏற்பட்டவளாக இருப்பாளா, என்றதால் இருப்பாள் என்றெல்லாம் மனதிற்குள் நினைத்து கொண்டு வஞ்சி போல் இடையாள் முன்னை வண்ணத்தனாகி நின்றாள், நெஞ்சினால் பிழைப்பிலாடை. ஒரு பதம் போடுறாருங்க, நெஞ்சினால் கூட தவறு என்பதே இல்லாதவள் சீதைன்னு சொல்றாங்க. இந்த கம்பன் தான் இந்த வச்சனத்தை எடுக்கிறானுங்க. அந்த கம்பன் என்ன சொல்றான்னு கேட்டாக்க, அந்த மாதிரி வசிஷ்டன் நினைச்சான். அப்போ அந்த வசிஷ்டனானவன் தன்னுடைய வாக்கினாலே நீ அழைத்திடுக, அப்பா ஜனகராஜா சீதையை இங்க கொண்டு வந்து காட்டுப்பா என்று சொல்லி, அப்பா ரெண்டு பேரும் பார்த்துன்றது வேற விஷயம், நாங்கள் பார்க்கணும் இல்லையா என்று சொன்னாராம். என்ன கஞ்சமா மலரோன் அன்ன முனிவனும் கருத்தில் கொண்டான். இவாளும் அந்த மாதிரி பார்க்கறச்சே பக்கத்தில் இருக்கிறவர்கள் கூட ராமபிரான பார்த்தாச்சு, இவனுடைய ஆஜானுபாகம் அரவிந்த தளாய தாட்சம்லாம் இருக்கு, பார்ப்பதற்கே எல்லாருமே பிரமிச்சு போகக்கூடிய அழகோடு இருக்கான். அப்போ அந்த அழகோடு இருப்பவனுக்கு சேரக்கூடியவளும் எப்படி இருப்பாள் என்பவளை பார்க்க வேண்டும் என்பதற்காக. ஏன்னா இந்த இடத்துல விஸ்வாமித்திரன் கூட இன்னும் சீதா பிராட்டியை பார்க்கல, யாரும் பார்க்காது. இது பூரா மாப்பிள்ளை கூட்டம், மாப்பிள்ளை கூட்டம் பூரா மாப்பிள்ளையோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெண்ணை பார்க்கவில்லை. அவளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை. என்ன எதனால ஆசைன்னா, இங்கே ராமபிரானுக்கு உண்டான ஒரு அழகு அந்த சீதா பிராட்டிக்கு சேருமா சேராதா எப்படின்றதான ஒரு அந்த மாடு ஒரு இது பண்றாங்க. கடிமணப்படம்னு பேர் இந்த இடத்துல. அப்போ தருணி ரூப சம்பன்னா சர்வாபரண பூஷிதா திருஷ்டா யத்ரா மயா நாரி தயோர் மத்தியே சுமத்தியமா. இந்த பக்கம் விஸ்வாமித்ராதி மகரிஷிகள் வசிஷ்டாதி மகரிஷிகள் உட்கார்ந்து இருக்கா,
இந்த பக்கத்துல பார்த்தோம்னு சொன்னா சனக சனந்தனன் இவன் ஜனகன் போன்றவர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கா. இவர்களுக்கு மத்தியில சீதா பிராட்டியால் அப்படி நடந்து வராளாம். அது எப்படி இருக்காம்? இந்த அழகே பொலிந்ததான ஒரு தெய்வம் மெல்ல நடந்து வந்தால் எந்த மாதிரியாக இருக்குமோ அழகு தெய்வமானது மெல்ல நடியெடுத்து வைத்த மாதிரி இருக்குன்னு சொல்றாருங்க. தேவியர் மருங்கு சூழ இந்திரன் இறக்கை சேர்ந்த ஓவியம் உயிர் பெற்றன உவந்தரசு இருந்த காலை தாளில் வெண் கவிகை செங்கோல் சனகனை இனிது நோக்கி மாயியல் நோக்கினாளை கொணர்கன வசிஷ்டன் சொன்னான். அப்போ அந்த மாதிரியாக ஞான திருஷ்டியில பார்க்கிறானாம் வசிஷ்டன். இவனுக்கு ஏத்தவனாத்தான் இருப்பாளோ, அப்படி இருப்பாளா இப்படி இருப்பாளா என்றெல்லாம் சொல்லி அந்த பெண்களோடு கூட சூழ்ந்து வந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பெண் மறைக்கிறா, ஒரு பெண் முன்னாடி வரா, ஒரு பெண் பின்னாடி போறாளோ இல்லையோ. இவனுக்கு வசிஷ்டனுக்கு அந்த எதிரால அப்படின்னு கேட்டாக்க தான் பார்க்கணும்னு இல்லை, ராமபிரானுக்கு ஒத்து இருக்குமா ஒத்து இருக்காதா என்பதான ஒரு விஷயத்தை ஞான திருஷ்டியால் இவன் பார்த்தால் கூட எவ்வளவுதான் ஞான சாட்சா்காரம் இருந்தாலும் பிரத்யக்ஷ சாட்சா்காரம் இருந்தால்தான் எம்பெருமானுடைய அழகை நாம் ரசிக்க முடியும். அப்போ ரங்கநாதன் நன்னா இருப்பான், அப்படி உற்சவம் இப்படி உற்சவம்னு சொல்லிட்டு இருந்தா கூட அந்த சொல்லிட்டு இருக்கிற உற்சவத்தை நேர போய் சேவித்தால்தான் அந்த தள்ளுமுள்ள உட்கார்ந்துண்டு ஒருத்தரோட ஒருத்தர் தள்ளிண்டு நாம் சேவிக்கக்கூடிய ஒரு அழகுக்கு ரங்கநாத உற்சவத்திற்கு ஈடு ரங்கநாதன் தான் சொன்னார். அந்த மாதிரியா தேவியர் மருங்கு சூழ இந்திரன் இருக்கை சேர்ந்த ஓவியம் உயிர் பெற்றன. அந்த தேவலோகத்து சிற்பங்கள்லாம் அந்த அழகுல இருக்கும் இந்த அழகுல இருக்கும்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரி ஒரு அழகாம் அந்த சீதா பிராட்டியார். அப்படி மறைஞ்சிண்டும் நெஞ்சிண்டும் வரைச்சே அந்த வசிஷ்டன் பார்த்து பார்த்து அப்படியே பூரிச்சு போறான்னு சொல்றான். மாயியல் நோக்கினாளை கொணர்ந்தான். அப்போ சீதா பிராட்டியார் நல்லவள், நல்ல ஒரு அழகுள்ளவள் தான் என்று இங்கே வசிஷ்டன் சொன்னான். அதற்கும் அடுத்ததாக இப்படி கொஞ்ச நகர்ந்து பார்த்தாச்சு, வசிஷ்டன் பார்த்துட்டான். விஸ்வாமித்திரன் பார்க்கிறான் இங்கிருந்து. ஏன்னா அவன் தானே கூட்டுன்னு வந்து இவன் கல்யாணத்தேக மூல காரணமாக இருக்கக்கூடியவன், புருஷகார பூதையாக இருக்கக்கூடியவன் விஸ்வாமித்திரன் தான். அப்ப அவன் ஒரு வார்த்தை சொல்றானாம் அங்கே, அச்சியன நினைத்த முதல் அந்தணன் நினைந்தான் பச்சை மலை ஒத்த படிவத்து அடல் ராமன் நச்சுடை வெடிக்கண் மலர் நங்கை இவள் என்றால் இச்சிலை கிடக்க மலை ஏழையும் இரானோ. இந்த இடத்துல கம்பநாட்டாழ்வான் ஒரு பெரிய வச்சனத்தை போடுறான். அந்த சௌந்தர்யம் என்று பெயருங்க. இந்த பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் என்று ஆழ்வார் சொன்ன அந்த பதத்தையே எடுத்து கம்பநாட்டாழ்வான் இங்க ஆழ்றானுங்க. அச்சு என நினைத்த முதல் அந்தணன் நினைத்தான். முதல் அந்தணனாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரன் நினைத்தான். அப்போ என்ன மாதிரி நினைச்சான்னு சொன்னா, பச்சை மலை ஒத்த படிவத்து அடல் ராமன். ராமபிரான் எப்படி இருக்கான்? பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதன் என்றெல்லாம் ஆழ்வார் சொல்ற மாதிரியாக இந்த பச்சை மாமலத்தையோ போல இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு இந்த வில்ல முறிச்சா இந்த சீதையை பார்த்ததும் அவன் மனசுல என்ன தோன்றதான், வில்ல முறிச்சதுனால, அதாவது சிலை என்றால் இந்த இடத்துல வில் என்று அர்த்தம். இந்த சிலை கிடைக்க, அதாவது சீதையாக இருக்கக்கூடிய அழகு பதுமை கிடைப்பதற்கு இந்த ராமன், என் ராமன் இருக்கானே அவன் இந்த சிலை என்னடா 7 மலையையே முறிப்பான்டா அப்படின்னா. அப்படின்னு சொன்னாக்க அந்த சீதா பிராட்டியாருடைய அழகு சந்நியாசிகளை கூட ஒரு க்ஷணம் அப்படியே கலங்க செய்யும்னு சொல்றான். அப்போ இதைத்தான் சொல்றார், நச்சுடை வடிக்கண் மலர் நங்கை இவள் என்றால், இவள் இந்த கண்மலர் நலங்கை என்றால் இச்சிலை கிடக்க, இந்த சிலை கிடைப்பதற்கு, இந்த சீதையாகிய சிலை கிடைப்பதற்கு இந்த சிலை என்னடா ஒத்த வில்லு, இது ஒன்னும் பெருசில்ல என்றாமன் 7 மலையையும் தூள் தூளாக்கிடுவான் அப்படின்ற மாதிரியாக அவளுடைய சௌந்தரியம் என்பது அப்படி ஒரு வர்ணனம் சொல்றாங்க. அப்படியாக இவாள்லாம் சேர்ந்துண்டா. சரி, நாளை தினம் இனிமேற்பட்டு
திருமணம் புரிய போகிறோம் என்று சொல்லி அங்கே எம்பெருமானுடைய திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. அதிலே அவனுக்கு அந்த திருமஞ்சனங்கள்லாம் செய்து வைத்து, அப்போ திருமஞ்சனம் செய்து வைத்து விட்டு அவனுக்கு ஆடை அலங்கார ஆபரணங்கள்லாம் அணிவிக்கிறாள். அதிலே எங்க கிடைக்கிறான், அவனுக்கு திருமண் காப்பு சாத்தினார், ராமபிரானுக்கு திருமண் காப்பு சாத்தினார் என்று சொல்றாருங்க. சங்கினம் தவழ் கடல் எழில் தந்தவும் சங்கலில் அருமறை தெரிந்த தீர்த்தங்கள் கங்கையே முதலவும் கலந்த நீரினால் மங்கள மஞ்சனம் மரபின் ஆட்டினார். மங்கள மஞ்சளமாக இருக்கக்கூடிய திருமஞ்சனம் என்பது அங்கே இங்கு கங்காதி தீர்த்தங்களை கொண்டு ராமபிரானுக்கு மிக பெரியதான திருமஞ்சனம் நடைபெறுகிறது. அதை போலவே அந்த இடத்துல சீதா பிராட்டியாருக்கு மிக பெரியதான திருமஞ்சனங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. அந்த 2 பேர் சேர்த்த திருமஞ்சனம் தான் இன்றைய தினம் நம்பெருமாளுக்கு பங்குனி உத்தர நாளிலே நடைபெறுகிறது சொல்றார். என்றும் நான்முகன் முதல் யாரும் யாவையும் நின்ற பேரிருளை நீக்கி நீள்நெறி சென்று மீளா குறி சேரச் சேர்த்திடு தன் திருநாமத்தை தானும் சாத்தியே என்று அந்த திருநாமத்தை, தன்னுடைய திருநாமம், அது எம்பெருமானுடைய திருவடி என்று ஒரு பக்கம் சொன்னால் கூட இங்கே ராஜாவாக இருப்பதனால அவன் ரங்கநாதனுடைய திருநாமத்தை தானும் சாத்திக் கொண்டான்னு சொல்றார். திருநாமத்தை சாத்திக் கொண்டான்னு சொல்றார். கோதரு தவத்தித்தம் குலத்துளோரும் தொழும் ஆதியம் சோதியை அடி வணங்கினான் காதியில் கயல் விழிக்கன்னிமார்களை வேதியர்க்கு அருமறை விதியின் நல்கையே என்று அவ ஏன் திருமண் காப்பு சாத்தின்றான்னு சொன்னாக்க, என்றும் பேரிருளை நீக்குவதற்காக, உலகத்தினுடைய அஞ்ஞானமாக இருக்கக்கூடிய அந்த இருளை நீக்குவதற்காக நாமெல்லாம் சாத்திப்பது என்பது என்னை எம்பெருமான் அங்கீகரித்தான் என்பதை சொல்லுவதற்காக அங்கே எம்பெருமான் சாத்திக் கொள்வது உங்களுக்கு அஞ்ஞானமாக இருக்கக்கூடிய இருள் நீங்கிவிடும் என்று சொல்கிறார். இதைத்தான் பாத்ம சம்ஹிதையில சொல்றச்சே, சிதோர்த்வபுண்ட திலகம் மண்டிதம் சண்டபானுபிஹி நியுதைரயுதைச்சந்திரைச்சே வித்யுத் காலாக்னிகோடிபிஹி சமவேதைர்வைகத்ரே தேஜ புஞ்சை விசர்ப்பிபிஹி பிராஜமானம் துரலா துராலோகம் தேக மண்டல நிர்கதைஹி பாசயந்தம் ஜெகத் சர்வம் ஜாயேத் பிரக்ஷீண கல்மஷா என்று இங்கே ஜாயேத் பிரக்ஷீண கல்மஷா என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமண் காப்பினால்தான் ஒரு பக்கம் சூரியன் ஒளி பெற்றான், ஒரு பக்கம் சந்திரன் ஒளி பெற்றுகிறான், மத்தியில் உள்ள அக்னியம் ஒளி பெற்று லோகத்தை பிரகாசிப்பிக்க செய்வதற்காக எம்பெருமான் திருநாமம், அந்த திருநாமத்தையே இங்கே ராமபிரான் சாத்திக் கொண்டான் சொல்றார். இங்க என்றும் நான் முகன் முதல் யாரும் யாவையும் நின்ற பேரிருளை நீக்கி நீள் நெறி சென்று மீளா குறி சேரச் சேர்த்திடு தன் திருநாமத்தை தானும் சாத்தியே என்று தன்னுடைய திருநாமத்தை தானே சாத்திக் கொண்டான் என்று இங்க ஆபரணங்கள் எல்லாம் சாத்தின்றான். கிரீட்டாதி ஹாரகேயூர மகுட கடாங்குளிய கைஹி என்றெல்லாம் சொல்லி சர்வாபரண பூஷிதனாக ராமன் வருகிறான். இங்கே சர்வாபரண பூஷிதையாக சீதா பிராட்டியார் எழுந்தருள்கிறார். அப்போ அங்கே ராமபிரான் வந்து ரங்கநாதனை சாட்சாத்தால் சேவிக்கிறான். அப்போ ரங்கநாதன் இவருடைய குலதெய்வத்தை இங்கே இவர்கள் எழுந்தருள பண்ணி கொண்டு வந்திருக்கிறார்கள்னு தெரியுது. அப்போ இது வந்து கம்பநாட்டாழ்வன் தான் சொல்றான் இந்த இடத்துல. அப்போ ரங்கநாதனை சேவிக்கும் பொழுது சாட்டாங்க பிரணாமம் செய்தான் என்று இருக்கு. எரும குடிங்க அப்படி நிமிர்றதுலாம் இல்லையா, சாட்டாங்க பிரணாமம் செய்தான். அலகில் தொல்முனி ஆங்கவர் குறைத்திட அரசன் திலகம் மண்ணுற வணங்கி, திலகம் மண்ணுற வணங்கி நின்று ஒரு மொழி செப்பும்னு சொல்றான். இந்த இடத்துல பெரியவாள் சொல்லும் பொழுது ராமன் அபிவாதையே செய்திருக்கான்னு சொல்றார். ஒரு மொழி சொல்பும் என்று ஒரு அர்த்தம் சொல்றா. அப்ப மகரிஷிகள் அப்பா ராமா எம்பெருமானை சேவித்தாயா என்று சொல்ல இவனும் சாட்டாங்க பிரணாமம் செய்தான்னு சொல்றாருங்க. ஹஸ்தாபியாம் சிரசா பத்யாம் மனசா சஹிருதா ததா அகங்காரேன சாத்மானம் நிர்பாத்திய தரணீதலே. எப்படி விழுந்து சேவிக்கணும் என்பதற்கு ஆகமம் தான் சொல்றது. அந்த இடத்துல
அட்டாங்க பிரணாமம், சாஷ்டாங்க பிரணாமம்னு பேர். தன்னுடைய ஹஸ்தாபியாம் கைகளை நீட்டி சேவிக்க வேண்டும், சிரசா தலையினால் படுதல் வேண்டும், பத்யாம் திருவடி படுதல் வேண்டும், மனசு எம்பெருமானிடம் லயித்திருக்க வேண்டும், ஹிருதயா ஹிருதயபூர்வமாக சேவிக்க வேண்டும், அகங்காரத்தை விட்டுவிட்டு சேவித்தல் வேண்டும் என்று ஆகமம் சொல்ற மாதிரியாக இங்கே ராமபிரானானவன் தன்னுடைய திலகம் மண்ணுற வணங்கி சாஷ்டாங்கமாக விழுந்து சேவித்து எம்பெருமான் ரங்கநாதனை இவன் ஆராதித்தான், வணங்கினான் என்று சொல்றார். ஹஸ்தாபியாம் சிரசா பத்யாம் மனசா சஹிருதா ததா அகங்காரேண சாத்மானம் நிபாத்திய தரணீதலே என்று தரணீதலத்தில் படும்படியாக விழுந்து எம்பெருமானை சேவித்தான் சொல்றார். தஸ்ய பூயோ விசேஷேன மைதிலி ஜனகாத்மஜா தேவதாபி சமாரூபே சீதா ஸ்ரீரிவரூபிணி. இப்ப சீதவரா, சீதையை பார்த்தாக்க இவனோ சாட்சாத் எம்பெருமான் அம்சமாக பாவித்து எல்லோரும் அவனை வழங்க ஆரம்பிச்சுட்டார்கள் சொன்னா, அப்போ மகாலட்சுமி சீதையானவள் எப்படி சேவசாதிக்கிறான்னு சொன்னாக்க இங்க சீதா ஸ்ரீரிவரூபிணி. அந்த ஆடையும் ஆபரணங்களும் பார்த்தாக்க திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்து கரசே செய்ய கண்ணா உருவச் செஞ்சுடராழி வல்லானே உலகுண்ட உருவா திருமார்பா என்று திருமங்கையாழ்வார் எப்படி ஒரு பதத்தை தேரெழுந்தூர் அமர்வியப்பனுக்கு சேர்த்தாரோ, திருவுக்கும் திருவாகிய செல்வனாக எம்பெருமான் சேவசாதித்தபடியாக இங்கே சீதா ஸ்ரா ஸ்ரீரிவரூபிணி மகாலட்சுமி அங்க இருக்காளா இல்லையா, இல்லை இந்த அலங்காரம் செய்யப்பட்ட பிறகு மகாலட்சுமிக்கே அழகு செய்யப்பட்டதா என்றெல்லாம் பிரமிக்க கூடியதான விஷயத்திலே இங்கே இருக்கிறாள் என்று வால்மீகி பகவான் இங்கே சொல்றார். தஸ்ய பூயோ விசேஷேன மைதிலி ஜனகாத்மஜா தேவதாபி சமாரூபோ, அல்லது தேவதைகள் எல்லாம் சேர்ந்து ஒரே வடிவெடுத்து வந்து அங்க ராமபிரானை திருமணம் புரிந்து கொள்வதற்காக சீதை என்பதான ரூபத்தில் வந்து விட்டதோ, ஆகையினால அவள்தான் மகாலட்சுமியாக இங்க நமக்கு சேவசாதிக்கிறாளோ என்று பிரபஞ்சத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சீதையினுடைய வடிவழகை பார்க்கிறதா ராமனுடைய வடிவழகை பார்க்கிறதா என்று போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள் சொல்றாங்க. தஸ்ய பூயோ விசேஷேன மைதிலி ஜனகாத்மஜா தேவதாபி சமாரூபே சீதா ஸ்ரீரிவரூபிணி. இதை அப்படியே கம்பநாட்டாழ்வான் எந்த மாதிரியாக விடுவிக்கிறான்னு சொன்னாக்க, கோணனிச்சங்கம் வந்து குடியிருந்தனைய கண்டத்தீனம் இல் கலங்கள் தம்மில் இவையென அணிதல் செய்தார் மானனி நோக்கினார் தாம் மங்கள கழுத்துக்கெல்லாம் தான் அணி ஆன போது தனக்கு அணி யாதுமாதோ. மகாலட்சுமியானவள் சமஸ்த விதமான ஸ்திரீகளும் மகாலட்சுமியுடைய அம்சம்தான் என்று லட்சுமி தந்திர சம்ஹிதையில சொல்றாள். அப்போ இந்த மகாலட்சுமிக்கே ஒரு ஆபரணம் சாத்தி நாம் அழகுற விளங்கச் செய்தால் இது யாருக்கு அலங்காரம் செய்ததுன்னு சொன்னாக்க, அழகு தெய்வமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு ஒரு அழகை நாம் செய்தது போல ஆயிற்று என்று சொல்றார். அப்போ மங்கள கழுத்துக்கு எல்லாம் தான் அணி ஆன போது தனக்கு அணியாது யாதுமாதோ என்று சொல்லி எல்லா அழகு தெய்வங்களும் நாம் தான் அழகுன்னு நாம் நினைச்சுட்டு இருந்தோம். நமக்கு எல்லாம் அழகு செய்யக்கூடியதான் அழகு இப்ப எழுந்தருளி இருக்கக்கூடிய சீதா மகாலட்சுமி. ஆகையினால அந்த சீதை மகாலட்சுமிக்கு இந்த ஆபரணங்கள் சேர்த்ததனால நாம் அழகு பெற்றோம்னு சொல்றதான் அந்த ஆபரணங்கள் எல்லாம். அதனால்தான் ரங்கநாதனுக்கு கொண்டாட்டம் சொல்லும் பொழுது ஆபரணங்களுக்கு அழகு செய்யும் பெருமாள் என்று ஒரு கொண்டாட்டம் சொல்லுவான். அப்போ ஆபரணத்தினால ரங்கநாதனுக்கு அழகில்ல, அங்குள்ள ஆபரணங்கள் எல்லாம் ரங்கநாதனிடம் திருவடி முதல் திருவடி வரை சேர்ந்து தான் அழகி பெறுகின்றன. அந்த மாதிரியாக சீதா மகாலட்சுமியுடன் அழகுக்கு இந்த ஆபரணங்கள் எல்லாம் பெருசா ஒன்றும் ஜொலிக்க போறதில்ல. ஆனால் இந்த ஆபரணங்கள் எல்லாம் நாம் போய் சீதையிடம் சேர்ந்து அவளுக்கான ஒரு அழகை நாம் பெற வேண்டும் என்று
இந்த ஆபரணங்கள் எல்லாம் தனக்கு அணியாதுமாதோ என்று சொல்றார் இங்க. தத சீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம் சமக்ஷமக்னே சம்ஸ்தாப்ய ராகவாபிமுகே ததா அப்ரவீத் ஜனகோ ராஜா கௌசல்யானந்தவர்தனம். அப்போ இந்த பக்கம் ராமபிரான் எழுந்தொழி இருக்கான், இங்கே சீதா பிராட்டியார் எழுந்தொழி இருக்கான். இந்த அழகுகள் எல்லாம் சேர்ந்து இனி அழகுக்கு அழகுதான் என்று சொல்லி எல்லாருமே பொலிக 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 என்று பல்லாண்டு பாடினார்களாம். அந்த மாதிரியான இந்த சபையே பார்த்தோம்னு சொன்னாக்க ராஜா தசரதனுடைய அரண்மனையே ஒரு அழகு, தசரத சக்கரவர்த்தி அவருடைய தாயான்மார்கள் ஒரு அழகு, அங்கு இருக்கக்கூடிய வசிஷ்டாதி மகர்ஷிகள்லாம் அவ தெய்வ புலமை புலம்பியதான அழகு, இங்கே அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ராமபிரான் ஒரு அழகு, சீதா பிராட்டியாருடைய ஒரு அழகு. இந்த மாதிரியான அழகு என்பதெல்லாம் பிரபஞ்சத்தில் தன்னுடைய இடங்களை எல்லாம் விட்டு விட்டு எங்க வந்து சேர்ந்து விடுத்தாம்? கம்பநாட்டாழ்வான் சொல்ற மாதிரியாக ஜனகனுடைய சபைக்கு வந்து மிதிலைக்கு வந்து சேர்ந்து அழகுக்கு அழகு சேர்ந்து விட்டனேன்னு சொல்றாருங்க. தத சீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம் சமக்ஷம் அக்னே சம்ஸ்தாப்ய ராகவா அபிமுகம் ததா. எம்பெருமானுடைய சீதை ராமனுடைய முன்பாக சீதா பிராட்டியார் நிற்க, சீதா பிராட்டியாருக்கு முன்பாக இங்கே ராமபிரான் நிற்க, இங்கே என்னன்னாக்க அந்த தேசத்துல இது உண்டு, இருவருமே நடுவுல ஒரு துணியை பிரித்து விடுவார்கள். அந்த துணியை பிரிக்கும் பொழுது இருவரும் பார்க்க வேண்டும், நேரடியாக பேசிக்கொள்ள வேண்டும் என்றதான ஒரு ஆசையை தூண்டுமாம். அது எதனால என்று கேட்டாக்க பிரபஞ்சத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அஜ்ஞானம் என்பதான இருளை நீக்குவதற்கு இவர்களுக்கு மத்தியில் துணிபடித்தார்கள் சொன்னார். அந்த மாதிரி நீங்கி இந்த அஜ்ஞானமாக இருள் நீங்கி லோகமெல்லாம் பிரகாசிப்பதற்காக சீதா விவாக கட்டம் நடைபெறப் போகிறது. அது எந்த மாதிரி நடைபெறுகிறது, எப்படியெல்லாம் நடைபெறுகிறது என்பதான விஷயத்தை மேன்மேலும் அனுபவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.